கிருஷ்ணகிரி அருகே வனப்பகுதி கிராமங்களில் கால்நடைகளை வேட்டையாடி கொன்ற சிறுத்தை பிடிபட்டது. 2 ஆண்டுகளாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி சிறுத்தை பிடிபட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்க அடவிசாமிபுரம், இஸ்லாம்பூர், தண்டரை உள்ளிட்ட கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை இஸ்லாம்பூருக்கு அருகாமையில் இருக்க பாறை இடுக்குகள்ல பதுங்கி இருந்து அந்த பகுதியில மேய்ச்சலுக்கு போற ஆடுகள் மற்றும் தெரு நாய்களை கொன்று தின்று வந்திருக்கு. இதனால அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கடும் அச்சத்தில் இருந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து வனத்துறையின் சார்பா அந்த பகுதியில கூண்டு வைக்கப்பட்டு சிறுத்தை பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா அந்த கூண்டுல சிறுத்தை சிக்காமையே போயிருந்திருக்கு. அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தை உருவம் பதிவாகி இருந்த நிலைமையில அந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. 2 வருஷங்களா வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த அந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் ஆடுகளை இரையா கொண்டு கூண்டு அமைச்சிருந்த நிலைமையில நேற்று சிறுத்தை அந்த கூண்டுல சிக்கியிருக்கு. வனத்துறையினர் கிரேன் மூலமா கூண்ட வாகனத்துல ஏத்தி ஓசூர் வனச்சரகம் காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயத்துல அந்த சிறுத்தைய வனத்துறையினர் விடுவித்திருக்காங்க. கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட சிறுத்தை அதுக்கே உண்டான ஸ்டைல வனப்பகுதியை நோக்கி சீறி பாய்ந்திருக்கு. இதனால அக்கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்காங்க.